தாய் வீடு அக்டோபர் 2025 செயற்றிறன்மிக்க மிகச்சிறந்த வகுப்பறை முகாமைத்துவத்தை நோக்கி. எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி. இங்கு நாம் 3 விடயங்களில் எமது கவனத்தை குவிக்க வேண்டும். முதலாவது, இந்த நூற்றாண்டின் போக்கிற்கு அமைவாக வகுப்பறை குறித்த மிகச்சரியான புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது, வகுப்பறையை முகாமைத்துவம் செய்யக்கூடிய வகையில் வகுப்பாசிரியர்களாகிய நாங்கள் அதனை முறையாக நிர்வகிக்க தேவையான சகல அறிவுசார் திறன்சார் ஆற்றல்களையும் நடைமுறைக்கு ஏற்றாற்போல விருத்தி செய்து கொள்ளல் வேண்டும். மூன்றாவதாக, இந்த இரண்டையும் பயன்படுத்தி எமது கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வதன் மூலம் மாணவர்களை பரிபூரண ஆளுமைகளாக மாற்றுவதோடு அவர்களது கல்வி மற்றும் வாழ்க்கை சார்ந்த விடயங்களில் செயற்றிறனை உருவாக்க வேண்டும். கற்பித்தல் என்பது ஒரு தொண்டாக, சேவையாக, மகிழ்ச்சிகரமான திருப்திகரமான பணியாக கருதப்படுகிறது. இணைய தொண்டுகளை விடவும் இது பரிபூரணமாக வித்தியாசப்படுகிறது, வேறுபடுகிறது. காரணம், இங்கு நிகழ்வது மனித உருவாக்கம். மனிதர்களுடனான உறவும் உரையாடலும் உருவாக்கமும் தான் வகுப்பறைகளில் நிகழ்கிறது. வைத்தியர்கள் நோயாளர்களோடு தொடர்பு படுகின்றனர், உரையாடுகின்றனர். சட்டத்தரணிகள் பிரச்சினைகளை சுமந்துள்ள தரப்பினரோடு தமது செயற்பாடுகளை நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கின்றனர். ஆனால் மாணவர்கள் என்ற எதிர்கால தலைவர்களோடு ஆளுமைகளோடு இரவு பகலாக முழுமூச்சாக தொடர்பு படக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்களாக பணியாற்ற கிடைத்தவர்களுக்கு தெய்வீக அருள் கிடைத்ததாகத்தான் கருத வேண்டும். அந்த அருளை தொடர்ந்தும் தக்க வைப்பதாக இருந்தால் அந்த மாணவ பரம்பரையோடு மிக நெருக்கமான சுமூகமான உறவும் உரையாடலும் உருவாக்கமும் இடம்பெற வேண்டும். மாணவர்களை நட்பு ரீதியாகவும் அதே நேரம் செயலூக்கம் கூடியவர்களாகவும் மாற்ற வேண்டிய பொறுப்பை சுமந்தவர்கள் ஆசிரியர்கள். அந்த வகையில் வகுப்பறையை ஆக்கபூர்வமான வகுப்பறையாக மாற்றிக்கொள்வதற்கான சில எளிய முன்னெடுப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றோம். வகுப்பறைக்கு என்ற பிரத்யேகமான சட்டக்கோவை ஒன்றை தயாரித்துக் கொள்ளல். வகுப்பறையில் மிகச்சிறந்த விளைவுகளை காண முற்படும் போது வகுப்பறைக்கென்று பிரத்யேகமான ஒழுங்குகள் இருந்தேயாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த சட்ட திட்டங்களும் ஒழுங்குகளும் பின்பற்றப்படுகின்ற பொழுது வகுப்பறைக்குள் ஒரு விதமான போட்டித்தன்மையும் செயலூக்கமும் மிகுந்து இருக்கும். வகுப்பறைக்கு என்ற ஓர் உயர் இலக்கு இங்கு வரையறுக்கப்பட்டு இருக்கும். இதன் அடிப்படையில் தான் வகுப்பு முன்னோக்கி நகரும். வகுப்புக்கு விசேட குறிக்கோள் என்றும் அதற்கென்று சட்ட திட்டங்களும் இருப்பதால் அந்த சட்ட திட்டங்களை மீறாத வகையில் மாணவர்கள் கவனமாக இருப்பார்கள். இது வகுப்பறையின் கவன குவிப்பை ஒற்றை புள்ளியில் குவித்து வைத்து இலக்கு நோக்கி நகர்த்த வசதியாக இருக்கும். அதே நேரம் மாணவர்கள் மத்தியில் ஒரு விதமான நேர்த்தியும் ஒழுங்கமைப்பும் உருவாகும். இதனை வகுப்பாசிரியர் வருட ஆரம்பத்திலேயே பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களின் உதவி ஒத்தாசைகளும் இந்த இலக்கு நோக்கிய பயணத்திற்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொரு மாணவருக்கும் அவரவர் திறமைக்கும் ஆற்றலுக்கும் ஈடுபாட்டுக்கும் அமைவாக பிரத்யேக இலக்குகளை வழங்கி அதன் பால் வழிகாட்டி அதனை அடைய செய்ய உந்து சக்தியாகவும் ஒரு துணையாகவும் நிற்றல். இந்த ஒழுங்குமுறையால் ஒவ்வொரு மாணவரும் தனது திறமைக்கும் ஆற்றலுக்கும் இயல்புக்கும் ஈடுபாட்டுக்கும் அமைவாக பிரத்யேகமான இலக்குகளை வகுத்து கொண்டு சுயமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை தோன்றும். நேரத்தை ஒழுங்கமைத்து திட்டமிட்டு இயங்குகின்ற தன்மையும் ஏற்படும். மேலதிக நேரங்களையும் தன்னுடைய இலக்கை எய்த பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உருவாகும். அதே போல தன்னுடைய ஆற்றலை வளர்க்கவும் குறிப்பிட்ட துறை சார்ந்த விடயத்தை விரிவாக கற்றுக்கொள்ளவும் அதிலே காலூன்றவும் கற்கும் காலத்திலேயே மிகச்சிறந்த ஒரு சாதனை அடைவை உலகிற்கு வெளிக்காட்டவும் சந்தர்ப்பம் வாய்க்கும். அவ்வாறு பல துறைகளில் ஆர்வமுள்ள மாணவர்கள் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பு அவகாசம் உருவாகும். இது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு அப்பால் தமது உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வதற்கும் அவர்களை வெளி உலகையும் வேலை உலகையும் நோக்கி கொண்டு செல்லவும் சாதகமான வழிகளை திறந்து தரும். அதே போல ஏனைய மாணவர்களும் இவ்வாறு தனித்தனியாக தத்தமது திறமைகளை இனங்கண்டு அவற்றை வளப்படுத்தி முன்வைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பட்சத்தில் வகுப்பில் யாருக்கும் பின்தங்கிய நிலை தோன்றாது. ஒவ்வொருவரும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளோடு ஏதோ ஒரு மேலதிக துறையில் தேர்ச்சியும் நிபுணத்துவமும் ஈடுபாடும் கொண்டவர்களாக மாறுவார்கள்.
இது வகுப்பறையை கலகலப்பாக உற்சாகமாக வைத்திருக்கும். மாணவர்களும் ஆர்வத்தோடு பங்கெடுக்கக்கூடிய வகையில் ஏனைய மாணவர்களையும் தமது திறமைகளை வெளிக்காட்ட தூண்டும் வகையிலும் அமையும். கற்றல் கற்பித்தல் என்பது வகுப்பறை செயற்பாடுகளை மனனம் செய்து பரீட்சைகளில் அவற்றை கொட்டுதல் போன்றவற்றிற்கு அப்பால் ரசனையும் சுவையும் மிக்க ஓர் அம்சம் என்பதனை உணர்த்தும். எப்பொழுதும் பரீட்சையை மையப்படுத்தியதாக மாணவர்களை ஈடுபடுத்தாமல் பரீட்சைகளுக்கு அப்பால் மாணவர்களது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வகையில் களம் அமைத்து கொடுப்பவராக ஆசிரியர் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்கள். மிக நன்றாக கேட்கக்கூடிய புள்ளிகளை ஈட்டக்கூடிய மாணவருக்கு சில போது விளையாட்டில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கலை ஈடுபாடு இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் அதே நேரம் சூழலை அழகாக நேர்த்தியாக கவர்ச்சியாக வைக்க வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மாணவர் கற்றலில் ஓரளவு பின்னடைவில் இருக்கலாம். அந்த மாணவரை கலைத்துறையில் ஈடுபடுத்தும் பட்சத்தில் அவர் ஓவியராக அல்லது சூழல் நேயம் மிக்கவராக சூழலியல் அறிஞராக மாறக்கூடிய கலைஞன் என்ற நிலைக்கு உயரும் சந்தர்ப்பம் அதிகம். எனவே ஆசிரியர் இந்த தனியாள் வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு மாணவர்களை இனங்கண்டு வழிநடத்த வேண்டும். வகுப்பறை எப்போதும் கலகலப்பாக இருப்பதற்கு அங்கு நகைச்சுவையும் சுதந்திரமும் இருக்க வேண்டும். மாணவர்கள் தமது கருத்துக்களை சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய களம் வாய்க்க வேண்டும். எழுதுவதற்காக இருக்கலாம், பேசுவதற்காக இருக்கலாம், தத்தமது திறமைகளை ஆடல் பாடல் மூலம் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமாக இருக்கலாம். இவை மாணவர்களை கற்றல் கற்பித்தலோடு இணைந்ததாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய தன்மை மிக்கவர்களாக மாற்றும். எப்போதும் கேள்வி பதில்கள், சிறு குறிப்புகள், வீட்டு வேலைகள், வாசிப்பு, வினாவிடை என்று மாணவர்களுக்கு அலுப்பும் சலிப்பும் ஏற்படும். எமது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை நவீன முறைக்கு ஏற்ப வித்தியாசமான பாங்கில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எமது பாரம்பரிய முறைமைகளை மாற்றி அமைப்பதன் ஊடாக மாணவர்கள் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற கற்கும் ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையில் அமைத்து கொண்டால் வகுப்பறைகள் நிச்சயமாக செயற்றுடன் மிக்க வகுப்பறைகளாக மாறும். நன்றி.